இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்த இன்றைய கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க நீங்க? பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் இன்றைக்கு ஏற்பட்டிருப்பது அதிகார மோதல். அந்த கட்சியை உருவாக்கி வளர்த்த டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் இப்போது ஒரு அதிகார வேட்கையோடு இருக்கக்கூடிய திரு அன்புமணி அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு என்பது முற்றி இருப்பதை டாக்டர் ராமதாஸின் பேட்டி என்பது வெளிப்படுத்தி இருக்கிறது. நேரடியாக மிக கடுமையான விமர்சனங்களை டாக்டர் அன்புமணி மீது ராமதாஸ் அவர்கள் இருப்பது என்பது அந்த கட்சி சமரசம் எட்டப்படாத நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ, ஒரு பெரிய விரிசலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதோ என்றுதான் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பேட்டி உணர்த்துகிறது. குறிப்பாக அவருடைய மகனும் மருமகளும் காலை பிடித்து கெஞ்சினார்கள். இல்லாவிட்டால் நீங்களே எனக்கு கொள்ளி வைத்து விடுங்கள் என்கிற அளவுக்கு அன்புமணி பேசினார் என்று ஏற்படும் கூட்டணி ஏற்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டு அது இறுதி கட்டத்தை எட்டியிருந்தது என்பது அவர் கூறியிருப்பது முழு உண்மை. இதை என்னால் அந்த சமயத்திலேயே அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள் 2 பேர் தெரிவித்தார்கள். அதிமுக பாமக கூட்டணி என்பது இறுதி செய்யப்பட போகிறது, ஓரிரு நாள் கடைசி கட்டத்தில் மாறியது என்று டாக்டர் ராமதாஸ் கூறியது என்பது முழு உண்மை. ஆகவே இன்றைக்கு டாக்டர் ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறார். இவற்றுக்கு அன்புமணி விளக்கம் கொடுப்பது என்பது மேலும் இந்த பிரச்சனையை வளர்க்கக்கூடிய நிலையில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது பாமகவுக்கு அரசியல் ரீதியாக பெரும் பின்னடைவு என்றும் நான் பார்க்கிறேன். இப்போது பாமகவுக்கு ராஜ்யசபா சீட்டும் கிடைக்காது. அந்த நிலையை இந்த பேட்டி என்பது ஒரு வகையில் தோற்றுவித்திருக்கிறது. ஆகவே இது பாமகவுக்கு அரசியல் ரீதியாக பெரும் பின்னடைவு என்று நான் பார்க்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.